எம்ஜிஆர், என்டிஆர், எஸ்எஸ்ஆர், ஜெய்சங்கர், சிவாஜி, முத்துராமன் எல்லா நடிகர்களுக்கும் அவர்களுடைய நடிப்பு ஒரு மிகப்பெரிய பெருமை கொடுத்ததுன்னா அதுக்கு பின்னாடி சில பேர் இருப்பாங்க. ஒரு பாடலை பாடும்போது அந்த பாட்டினால அந்த ஹீரோ ஒரு பெரிய ஆளாகலாம். ஆனா அந்த பாட்டு பாடினவர்களுடைய அந்த குரல் வளம் அந்த ஹீரோவுக்கு மிகச்சரியாக பொருந்தும். அப்பேற்பட்ட ஒரு குரலுக்கு சொந்தக்காரர், தெளிவான குரல், அழுத்தமான உச்சரிப்பு, வளமான குரல் வளம், கந்தர்வ குரலோன் அப்படின்னு சொல்லிட்டு இவரை சொல்றாங்க. அவருடைய பெயர் தான் தொகுளுவ மீனாட்சி ஐயங்கார் சௌந்தரராஜன். சொன்னா புரியாது, டிஎம்எஸ் சொன்னா எல்லாருக்கும் புரியும். 65 ஆண்டுகள் அரியணை அமைத்து திரை இசைத்துறையினுடைய அரசனாக, மகாராஜாவாக வலம் வந்தவர். அது மட்டும் இல்ல, ஆன்மீகத்தில் மிகுந்த ஈடுபாடு கொண்டவர். பொதுவா திரைத்துறையில அந்த காலகட்டத்தில் நாத்திகம் மிகப்பெரிய ஆட்சி செய்து கொண்டிருந்தது. நமக்கெல்லாம் தெரியும், கருணாநிதி உட்பட அந்த காலகட்டத்தில் நாத்திகம் ஆட்சி செய்து கொண்டிருந்த காலத்திலும் கூட தன்னுடைய ஆன்மீக அடையாளத்தை, விபூதி, சந்தனம், குங்குமத்தை ஒருபோதும் இல்லாத வெளியிலே வரமாட்டார். அந்த அளவுக்கு மிகச்சிறந்த பாடகர் டி.எம். சௌந்தரராஜன் அவர்கள். அவருடைய பாடல் கேட்க கேட்க இனிமையாக இருக்கும். நாம கேட்டிருப்போம், மண்ணானாலும் திருச்செந்தூரில் மண்ணாவேன், ஒரு மரமானாலும் பழமுதிர்ச்சோலை மரமாவேன், கருங்கல்லானாலும் தணிகை மலையில் கல்லாவேன், பசும் புல்லானாலும் முருகன் அருளால் பூவாவேன் நான். எல்லாரும் மயங்கக்கூடிய குரல். டிஎம்எஸ் அவர்களுடைய பிறந்த தினம் மார்ச் 24, 1923. இன்றைக்கு அவருக்கு 100வது வயது.